அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய பங்குனி உத்திர விழாவானது வருது. மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த நாளை யார் ஒருத்தங்க முறைப்படி கடைபிடித்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னே சொல்லாங்க. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் திருமணம் மட்டும் கிடையாதுங்க. நிறைய தெய்வீக திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக சொல்லுவாங்க. அதனால் திருமணம் தடையாகிட்டே போயிட்டுருக்குது. எப்போ பார்த்தாலும் அமையிற மாதிரி ஒரு ஜாதகம் வருது, ஆனாலும் ஏதாவது ஒரு குறைபாடு அந்த கல்யாணம் நின்று போகிற மாதிரி வருது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நல்ல இடத்துல வரன் அமைய மாட்டேங்குது, வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது 48 நாட்களுக்குள்ளர அவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விரதத்தை யார் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் கடைப்பிடிக்கணும். இப்போ உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் தாமதமாயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த நாளில் நீங்களும் விரதம் இருக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பையனோ பொண்ணோ அவங்க விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனடியாக பலன் கொடுத்துரும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை நாமே கொஞ்சமாவது வருத்திக்கிட்டு உள்ளன்போட பக்தியோட முருகப்பெருமானிடம் கேட்டோம்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் பசங்களுக்காக வேண்டிக்கணும்னு விருப்பம் இருக்கும், நீங்களும் ஆத்மார்த்தமாக தான் வேண்டிக்குவீங்க. இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபர் பார்த்திங்கன்னா எனக்கு திருமணம் தள்ளி போகிறதுனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அப்போ அவங்க வேண்டிக்கும் போது இன்னும் நல்ல ஒரு சிரத்தையோடு வேண்டிக்குவாங்க. அதனால தான் நான் சொல்கிறது. சரி, இந்த நாளில் அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். காலையிலேயே எழுந்துக்கோங்க, நேரமாக குளிச்சுக்கோங்க. முதல் நாளே நீங்கள் வீடு, பூஜை அறை, பூஜை பொருட்கள் அதாவது விளக்கு இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தூய்மைப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இந்த பங்குனி உத்திரம் வரதுனால நம்ம அந்த அன்னைக்கு வீடு துடைக்கிறது, விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாகாது. நல்லா முடிஞ்ச வரைக்கும் முதல் நாளே எல்லாம் பண்ணிக்கோங்க. காலையில் குளிச்ச உடனேயுமே உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திட்டு 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அதுவும் அந்த படத்தை நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் கொண்டு துடைக்கிறத காட்டிலும் வீட்டில் பன்னீர் வச்சுருந்தீங்க, அதாவது ரோஸ் வாட்டர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த ரோஸ் வாட்டரை கொண்டு படத்தை தூய்மைப்படுத்துறது சிறப்பு. அதே போல் அந்த சந்தனத்தையுமே நீங்கள் தண்ணீரில் கலந்து வைக்காமல் பன்னீரில் கலந்து முருகப்பெருமான் படத்துக்கு பொட்டு வைக்கிறது நல்லது. அடுத்தது வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களால் முடிந்த பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க. குறைந்தது 6 பொருட்கள் செய்கிறது சிறப்பு. பால், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி, திருமஞ்சன பொடி, குங்குமம் இது மாதிரி பொருட்களால் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுவதற்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இது மாதிரியாவது பண்ணுங்கள். அதே போல் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அன்றைக்கி வேலுக்கும் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான செவ்வரளி பூ மாலை நீங்கள் அவருக்கு அணிவிக்கிறது அப்படி நல்லது. அடுத்தது நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது காலையில் 1 டம்ளர் பால் காய்ச்சி நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சு படைச்சிருங்க. படைச்சிட்டு அந்த பாலை நீங்கள் எடுத்து தாராளமாக குடிச்சிக்கலாம். நீங்கள் முழு நேரமும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் கூட வழிபாட்டை முடிச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தலை சுற்றுது, ஒரு மாதிரி கிறுகிறுப்பு வரும், உடம்பு ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இல்லை என்னால் மாலை நேரம் வரைக்குமே விரதம் இருக்க முடியும், எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். ஆனால் தண்ணீர் நீங்கள் அதிகமாக குடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் பழங்கள் நீங்கள் சாப்பிடலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி சீசனாக இருக்குது இல்லையா, நீங்கள் இப்போ அதை வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நீர் சத்தும் கிடைக்கும். அது ஓரளவுக்கு நம்ம வயிறையும் பசிக்க விடாது, ஓரளவுக்கு நமக்கு பசி தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். இப்போ காலையிலே நேரமாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ நம்ம மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாங்க. அதாவது எப்போதுமே இந்த பங்குனியில் வரக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி இது ரெண்டும் சேர்ந்த
அன்றைக்கி தான் வந்துட்டு வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பங்குனி உத்திரமானது 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமியானது நம்மளுக்கு அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை தான் வருது. இந்த இடத்துல நமக்கு இந்த பௌர்ணமி திதி முக்கியமா இல்லை உத்திர நட்சத்திரம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம உத்திர நட்சத்திரத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையே வந்துட்டு வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு. இப்போ வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்ச நிவேதனம், இப்போ காலையில் ஒரு டம்ளர் பால் தானே வச்சோம், இப்போ நம்ம வந்து நம்மளால் ஒரு 6 வகை உணவுகள், கலவை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரிலாம் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செஞ்சு வைங்க. இல்லைன்னா சாதம், சாம்பார், காய்கறிகள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சும் வழிபாடு வந்து செய்யலாம். வடை பாயாசம் அப்படின்னு செய்கிறதெல்லாம் உங்களுடைய வசதியை பொறுத்து. இப்போ முருகப்பெருமானுக்கு நீங்கள் படையலிட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த சாயந்தரம் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது வெற்றிலை தீபமாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா நமக்கு திருமணம் கைகூடுவதாகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, சொந்த வீடு அமையிறது, இது எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு நம்ம இதுக்கு வெற்றிலை தீபத்தை பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவும் போல தான் நீங்கள் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை வழிபாடு செய்யும்போது எப்படி ஒரு தட்டை எடுத்துக்குவீங்க, அதில் 6 வெற்றிலை வந்து வச்சுட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கு பொட்டு வச்சுக்குவீங்க. நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வைப்பீங்க, இல்லைன்னா 6 அகல் விளக்கு வைப்பீங்க. இதே போலவே வந்துட்டு பண்ணிக்கோங்க. அந்த வெற்றிலை காம்பு வந்து இந்த விளக்கில் போட்டு நீங்கள் ஏற்றுவீங்க. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லாவே இது செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. அதனால் அதே போல் வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த நாளில் நம்ம சிவப்பு நிற திரி அல்லது மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றுறது விசேஷம். கண்டிப்பாக நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு சின்ன பாக்கெட்டில் நெய் வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் அந்த ஒரு அகல் விளக்குக்காவது ஊற்றி நெய் தீபமாக வந்து ஏற்றுங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கையை வந்து இந்த தீபத்தை பார்த்த மாதிரி முன்வைங்க. இந்த சமயத்தில் நீங்கள் திருப்புகழ் வந்து படிக்கலாம். மேலும் அதிலே பார்த்திங்கன்னா திருமண வரம் அமைவதற்கு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குன்னு தனித்தனி பாடல்கள் வந்து இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் பாடி மனசுருகி கேட்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அதை நிறைவேற்றி தருவார். குறிப்பாக சொல்லணுன்னா முருகப்பெருமான் திருமணம் வந்து இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நடந்தது அப்படிங்கிறதுனால திருமணம் தடையாயிட்டே இருக்கிறவங்க இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். மேலும் குழந்தை பாக்கியத்துக்கும் இது ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். திருமணம் கைகூடுவதற்கு ஒரு பாடல் வந்து இருக்குதுங்க திருப்புகழில். அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இந்த பாடலை நீங்கள் தினந்தோறுமே 6 முறை படித்து வருவதன் மூலமாக நினச்ச மாதிரி நல்ல இடத்துல வந்துட்டு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம பசங்களுடைய அந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே வந்துட்டு பாருங்கள். வீரல் மாறணைந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மகிமானு உகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த இருதாள் இறைஞ்சு அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. இதுதாங்க இந்த பாட்டு வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட 6 முறை வந்து தினந்தோறும் படிங்க. இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த நாளில் 6 முறை படிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும். இதெல்லாம் பாடி முடிச்சுட்டு நீங்கள் ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரமெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. அங்கே என்ன வந்து நீங்கள் படைச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. பக்கத்தில் முருகப்பெருமான் கோவிலில் திருமணம் வந்து நடந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் சும்மாவாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. முடிஞ்ச போங்க, இல்லைன்னா வீட்லேயே வழிபாடு செஞ்சுட்டு இந்த உணவை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இதை வந்து கடைப்பிடிச்சிங்களோ அது கட்டாயம் வந்து முருகப்பெருமானுடைய அருளால் நடந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.